எடப்பாடியுடனான சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரை கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்பதால் தென் தமிழகத்திற்கு அந்த வாய்ப்பை தரலாம் என அமித்ஷா நினைக்கிறாராம். குறிப்பாக அதிமுகவின் கணிசமான வாக்கு வங்கியாக பார்க்கப்படும் முக்குளத்தோர் வாக்குகளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவரும் தங்கள் பக்கம் திசை திருப்பி வைத்துள்ளதாலும் இதுவரை பாஜக தலைவராக முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த யாரும் பதவி வகிக்கவில்லை என்பதாலும் அந்த குறையை போக்க நெல்லையை சேர்ந்த நைனா நாகேந்திரனை தலைவராக்கலாமா என்று டெல்லி தலைமை யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை ஏப்ரல் 1ஆம் தேதி கூடிய போது அன்று நைனா நாகேந்திரன் இருக்கைக்கே சென்று RB உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பேசினர். அது மட்டுமின்றி நீங்கள்தான் தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வருவதாகவும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என கை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு புறம் தலைவர் பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவி வருகிறது. பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் தலைவர் பதவியை பிடித்துவிட வேண்டும் என டெல்லியில் முகாமிட்டு அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தலின் போது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் ஐக்கியமான சரத்குமாருக்கு இதுவரை எந்த பதவியும் கொடுக்கவில்லை என அதிருப்தியில் இருக்கிறாராம். இதனால் சரத்குமார் தலைவர் பதவி வேண்டி டெல்லியில் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அண்ணாமலையை தலைவர் பதவியில் நீடித்து வைத்துவிட வேண்டும் என BL சந்தோஷ் சில நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தலைவர் பதவி விவகாரத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவாக RSS அமைப்பு மூலம் பாஜக தலைமைக்கு அழுத்தம் அளிக்கப்பட்டு வருகிறதாம். அண்ணாமலை அரசியலுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் நடிகர் ரஜினிகாந்த். கட்சி துவங்கும் முடிவை ரஜினிகாந்த் கைவிட்டதால் அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார். துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பிறகு மாநில தலைவர் பதவியும் வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு பாஜகவில் நெருக்கடி ஏற்பட்ட போது தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு புதிய கட்சி தொடங்க அண்ணாமலை முடிவு செய்ததாகவும் இது தொடர்பாக ரஜினி சந்தித்து ஆலோசனை நடத்தி புதிய கட்சி முடிவை அண்ணாமலை கைவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல தற்போதும் ரஜினி சந்தித்து ஆலோசனை நடத்த அண்ணாமலை நேரம் கேட்டு காத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த டெல்லி மேலிடம் மாநில அரசியலில் இருந்து அண்ணாமலைக்கு ஓய்வு கொடுத்து தேசிய அரசியலில் முக்கியத்துவம் தர முடிவு செய்திருப்பதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.